செய்தங்கள். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கும் சரி அவங்க அப்பாவுக்கும் சரி எந்த அநியாயமும் நடக்க நான் விட மாட்டேன். இவங்களுடைய பொண்ணும் மிஸ்டர் ஷெட்டியோட அந்த பார்லர்ல வேலை செஞ்சிருக்காங்க. அண்ட் இப்ப மை லார்ட், இந்த ஷெட்டியோட அந்த மசாஜ் பார்லர்ல என்னெல்லாம் நடந்தது, எப்படியெல்லாம் நடந்ததுன்னு தெளிவா இவங்க இப்ப சொல்ல போறாங்க. ஒரே ஒரு ஆள் தான் காரணம். அந்த ஆளோட பேரு அரவிந்த் சர்மா. அவன் நமக்கு எதிராக சாட்சி சொல்லணும்னா நம்ம கூட எதுக்காக கோர்ட்டுக்கு வரணும்? அப்பதான் கடைசி வரைக்கும் நம்ம மேல சந்தேகம் வராது. கடைசி நேரத்துல நம்மளை தாக்கலாங்கிறதுக்காக தான். யாரோ இருக்காங்க திரைக்கு பின்னால உட்காந்துக்கிட்டு நம்மளோட கேம் விளையாடிட்டு இருக்காங்க. நம்ம வாழ்க்கையை நரகமாக்குன அந்த முகத்தை நான் பார்த்தே ஆகணும். விநாயக பெருமான ஜெய், விநாயக பெருமான ஜெய், விநாயக பெருமானுக்கே ஜெய். நித்யா, நீ எப்படி இறங்கி வந்த? அத்தை, நானும் விநாயகரை கரைக்கிறதுக்கு வரேனே. ஆனா உனக்கு தான் உடம்பு சரியில்லையம்மா, நீ எப்படி வர முடியும்? ஆரோக்கியம் தலையெழுத்து. எனக்கு தான் இப்ப எதுவுமே சரியில்லையா அத்தை. அதனால இவரோட அருள் எனக்கு இப்ப ரொம்ப தேவைப்படுது. ப்ளீஸ் என்னை கூட்டிட்டு போங்க அத்தை. ப்ளீஸ் அத்தை. உன்னால ஒழுங்கா நிக்க கூட முடியலையே நித்யா, எப்படி நடந்து வர முடியும்? நான் நடந்து வரேன் அத்தை, நீங்க என்ன கூட்டிட்டு போங்க. நான் எப்படியாவது வந்துருவேன் அத்தை. உனக்கு வரணும்னு ஆசையா இருக்குல்ல? ஆனா இந்த வலியோட நான் உன்னை நடத்தி கூட்டிட்டு போக மாட்டேன். இந்த விநாயக பெருமான் எந்த வண்டியில ஊர்வலமா வரப்போறாரோ அவர் பக்கத்துல உட்கார்ந்து நீ எங்க கூட வா. எல்லாருமே போலாம். உன் பிள்ளையார்கிட்ட நீ என்னெல்லாம் கேட்கணும்னு ஆசைப்படுறியோ எல்லாத்தையும் கேளு. மனசார அவர் வேண்டிக்கோமா. பிள்ளையார்கிட்ட நான் வேண்டிக்கிற நேரம் முடிஞ்சு போச்சு அத்தை. என்னம்மா யோசிக்கிற? அது அத்தை, நான் எப்படி பிள்ளையார் பக்கத்துல உட்கார்ந்து வர முடியும்? உனக்கு வரணும்னு இருக்குல்ல, அப்ப சீக்கிரமா போ. சீக்கிரமா தயாராயிட்டு வா. இது அத்தை. பிள்ளையாரப்பா வாழ்க, பிள்ளையாரப்பா வாழ்க. ஹலோ சார், நீங்கள் ஹெட் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பிட்டீங்களா? இல்லை, இன்னும் ஆர்ம்ஸ் ரூமில் தான் இருக்கேன். ஏன் சார், அந்த அரவிந்த் சர்மாவோட கேஸுக்கு உங்களோட சிக்னேச்சர் வேணும். ஸோ சரி, நான் வரேன். சார், என்ன விஷயம் ஜாதவ்?
ஏன் அதிர்ச்சியா இருக்கா? உங்க சட்டம் தான் ஊனமா இருக்கு, நான் இல்ல. என்னோட ரைட்ஸ் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அண்ட் அதை பயன்படுத்துறது எப்படின்னு எனக்கு தெரியும். சார், நம்ம நாட்டு இளைஞர்களுக்கு தன்னோட ரைட்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கிறத நினச்சா எனக்கு சந்தோஷமா இருக்கு. இது சரியான முறையில் எப்படி பயன்படுத்தணும்னு உனக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். பென், ஆல் த பெஸ்ட். நீங்க உங்க டியூட்டியை கொஞ்சம் நியாயமா செய்யுங்க, அப்பதான் நாங்க உங்களை பார்த்து பெருமைப்பட முடியும். பிள்ளையாரப்பா அடுத்த வருடம் இப்ப பிரசாதத்தை எடுத்துக்கங்க. இந்தம்மா பிரசாதத்தை வாங்கிக்கோ. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. என்னால இந்த பிரசாதத்தை சாப்பிட முடியாது. எங்க அப்பா மேல ஏற்பட்டிருக்கிற களங்கத்தை நான் அழிக்கிற வரைக்கும் நான் பிரசாதம் சாப்பிட மாட்டேன். நித்யா, நீ என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க? அத்தை, நான் விநாயகரை வேண்டிட்டு இருக்கேன். நான் இவரோட பிரசாதத்தை சாப்பிடணும்னா எங்க அப்பா மேல சுமத்தப்பட்ட எல்லா பழிகளையும் இவர் அழிக்கணும். விநாயகர் மனசு வச்சா எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாரு. ஆனா இவ்வளவு தூரம் எல்லாம் நடந்ததுக்கு அப்புறமும் நீ அவரோட பிரசாதத்தை இவ்வளவு தூரம் நடந்ததுனாலதான் நான் அப்படி சொல்றேன். நான் சத்தியம் பண்ணியிருக்கேம்மா, இந்த பிரசாதத்தை நான் சாப்பிடணும்னு விநாயகர் உண்மையாவே ஆசைப்பட்டாருன்னா நான் எடுத்த காரியத்துல அவர் எனக்கு வெற்றியை கொடுத்தாகணும். சரிங்க சம்பந்தி, அப்ப நாங்க கிளம்புறோம். என் பிடிவாதக்கார பொண்ணை கொஞ்சம் பாத்துக்கோங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க பாரதி. விநாயகர் மனசு வச்சாருன்னா எல்லாம் சரியாயிடும். உங்க பிடிவாதக்கார பொண்ணோட விருப்பம் நிச்சயமா நிறைவேறும். நானும் உனக்கு தாலி கட்டின புருஷன் நித்யா. பிள்ளையார்கிட்ட நீ இப்படி ஒரு சபதம் எடுத்திருக்கும் போது நானும் ஒரு சபதம் எடுத்துக்கிறேன். அப்ப நான் கிளம்புறேன். வைஷாலி, ரோஹிணி, இதையெல்லாம் எடுத்துக்கோங்கம்மா, பொறுப்புலாம். ஹலோ, ஏதாவது தெரிஞ்சுதா? எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு மிஸ்டர் மஜ்னு. ஆனா உனக்கே நியாயமா இருக்கா? எப்படி இருக்கன்னு கூட விசாரிக்காம நேரா மேட்ருக்கே வந்துட்டியே. அப்படி இல்லடா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, சும்மா உன்னை கிண்டல் பண்ண, வேற ஒண்ணும் இல்ல. இங்க பார், ரிஜிஸ்டர் மேரேஜ் பத்தி அப்பா கிட்ட பேசி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ என்னைக்கு கல்யாணம் பண்ணிக்க போறியோ அதுக்கு 30 நாளைக்கு முன்னாடி போய் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல நீ அப்ளிகேஷன் கொடுக்கணும். ஏன்னா ஒருவேளை உன் கல்யாணத்தினால யாருக்காவது ஏதாவது ப்ராப்ளம் வந்தா அவங்க
அப்ஜெக்ட் பண்ண முடியும். ஒருவேளை அந்த 30 நாளைக்குள்ள உன்னோட கல்யாணத்துக்கு யாரும் அப்ஜெக்ஷன் சொல்லலைன்னா நீங்க 2 பேரும் ஆளுக்கு 2 சாட்சியோட ரிஜிஸ்டர் ஆபீஸ் போகணும். ரிஜிஸ்டர்ல சைன் பண்ணி அதுக்கப்புறம் தான் மாலை மாத்தணும். ஒருத்தர் மோதிரம் மாத்திக்கங்க, அப்புறம் எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்துருங்க. அவ்வளவுதான், கல்யாணம் முடிஞ்சிருச்சு. என்னது அவ்வளவு ஈஸியா? கல்யாணம் பண்ணிக்கிறது ரொம்ப ஈஸி தான் நண்பா. அதுக்கப்புறம் வரப்போற வாழ்க்கை தான் கஷ்டமா இருக்கும். நீ திருந்தவே மாட்டடா. எனிவேஸ்டா, ரொம்ப தேங்க்ஸ். சரி, எனக்கு ஒரு சாட்சி நீ இருக்க, 2வது சாட்சி யாருடா? நீ ஏன்டா கவலைப்படுற? உன்னோட கல்யாணத்துக்கு காலேஜ் மொத்தம் சாட்சி கையெழுத்து போட தயாரா இருக்கு. சரிடா, தேங்க்ஸ் a lot. பை. எஸ். நீ என்ன காரியம் பண்ற தூ? ஒரு பக்கம் நித்யா அன்னைக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஆர்டிஐ கொண்டு வந்திருக்க, இன்னொரு பக்கம் அவங்களோட நாத்தனாரை கூட்டிட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ற பிளான் பண்ணிட்டு இருக்க. இதோட விளைவுகளை பத்தி யோசிச்சியா? யோசி. இப்படி எல்லாம் பண்ணா அவங்களோட குடும்பத்தோட மான மரியாதைகள்லாம் போயிடாதா? அப்புறம் நித்யா நீ, நான் ஏற்கனவே கன்னிகாவுக்கு தகுதி இல்லாதவன் நினைக்கிறாங்க. நான் இந்த நேரத்துல இப்படி எல்லாம் பண்ணா அந்த விஷயத்துல அவங்க ரொம்ப உறுதியாயிடுவாங்க. நல்ல குடும்பத்து பையன் காதலிக்கிற பொண்ணை கூட்டிக்கிட்டு இப்படி ஓட மாட்டான். தடைகளை தவிர்த்து இருந்து அவங்க அம்மா அப்பா கிட்ட சம்மதம் வாங்குவான். நான் என்னோட காதல ஒரு திருட மாதிரி அடைய மாட்டேன். அவங்க குடும்பத்துல உள்ளவங்க சம்மதத்தோட அவளை கல்யாணம் பண்ணிப்பேன். அவங்க வீட்டுல இருக்க எல்லாருக்கும் என்ன விட ஒரு சிறந்த மாப்பிள்ள கண்ணுக்கு கிடைக்க மாட்டான்னு நிரூபிச்சு காட்டுவேன். அப்புறம் எல்லாரும் முன்னாடியே கன்னிகாவை மேலத்தாளத்தோட சம்பிரதாயம் படி அக்னிய வலம் வந்து அவ கழுத்துல தாலி கட்டி என்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன். அப்போ அரவிந்த் சர்மாவுடைய மனைவி, அவங்கள பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? தான் பெத்த பொண்ண அவங்கள மாதிரியே ஆக்கிட்டா இந்த பொம்பளை. அங்க என்ன நடந்தது, அதுக்கெல்லாம் யார் பொறுப்புன்னு சொல்லுங்க. அரவிந்த் அங்கிள் தான். அப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுப்பாரு. அந்த மசாஜ் பார்லர்ல யாருக்கும் தெரியாம விபச்சார தொழில் நடந்துட்டு இருந்தது. அந்த வியாபாரத்துக்கு ஒரே ஒரு ஆள் தான் காரணம். அந்த ஆளோட பேரு அரவிந்த் சர்மா. மம்மி, ரொம்ப பசியா இருக்காமா? நான் உனக்கு ஏதாவது செஞ்சு தரேன். காலையில இருந்து நீ எதுவுமே சாப்பிடல. இல்ல மம்மி, இப்ப எனக்கு எதுவும் வேண்டாம். சுத்தமா பசிக்கவே இல்லை. பார்லர்ல உள்ள சில பொண்ணுங்களை வச்சு இவர் விபச்சாரம் பண்ணாரு. அதே நேரம் அதிகமான பணம் சம்பாதிக்கிறதுக்காக தன்னுடைய பெத்த பொண்ணையே இந்த விபச்சாரத்துல ஈடுபடுத்தினார். இவர் போய் சொல்றாரு. மம்மி, மம்மி, அங்க கோர்ட்ல எல்லாரும் எந்த தொழிலை பத்திமா பேசிட்டு இருந்தாங்க? வேலை செய்யறது தானமா தொழில்னு சொல்லுவாங்க. பணம் கொடுக்கல் வாங்கலதான் தொழில்னு சொல்லுவாங்க. நான் உனக்கு சாப்பிட ஏதாவது பண்ணி கொண்டு வரேன். எந்திரி.
நீங்க என்னோட கால்ல உங்க கைய வச்சு எனக்கு ஏன் பாவத்தை சேர்க்கறீங்க? ஏய் லூசு, நான் உன் காலை தொடுறதுனால உனக்கு பாவம்லாம் ஒன்றும் சேராது. இதனால புண்ணியம் தான் கிடைக்கும். கரெக்டான பாயிண்ட் தான். வலி அதிகமா இருந்தா என்கிட்ட சொல்லு, நான் லேசா மசாஜ் பண்றேன். ஏன் அப்படி பாக்குற? இல்ல, போன ஜென்மத்துல நீங்க எனக்கு அம்மாவா இருந்திருப்பீங்களோன்னு தோணுது. போன ஜென்மத்தை பத்தி எனக்கு தெரியாது, ஆனா இந்த ஜென்மத்துல நான் தான் உனக்கு அக்கா அம்மா எல்லாம். நான் உங்களுக்கு தங்கச்சி பொண்ணு எல்லாம். நான் இல்லைன்னு சொல்லலையே. நீங்க என்னோட கால்ல உங்க கைய வச்சு எனக்கு ஏன் பாவத்தை சேர்க்கறீங்க? ஏய் லூசு, நான் உன்னோட காலை தொடுறதுனால உனக்கு பாவம்லாம் ஒன்றும் வராது. இதனால புண்ணியம் தான் கிடைக்கும். நீங்க சொல்றதுல பாயிண்ட் இருக்கு. அது மட்டும் இல்ல, இதுல எனக்கு ஒரு சுயநலம் இருக்கு. என்னன்னு கேளு. என்ன? நித்யா ஒருவேளை நாளைக்கு என்னோட கால் இப்படி சுளுக்கு பிடிச்சிருச்சுன்னா எனக்கு யார் எண்ணெய் தேய்ச்சி விடுவாங்க? நீதானே. அஃப்கோர்ஸ். இதெல்லாம் நீங்க சொல்லணுமா? வேற யார் கையும் உங்க கால்ல நான் படவிட மாட்டேன். இந்த உரிமை எனக்கு மட்டும்தான். சரி, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. நான் போய் உனக்கு மருந்து கொண்டு வரேன். நான் இப்ப வந்துடுறேன். ஒரு அம்மா ஒரு அத்தை பத்தலையா? இப்ப இந்த நித்யா அந்த ரோஹிணி அக்காவை கூட கைக்குள்ள வச்சுக்கிட்டு அவங்க மனசையும் ஜெயிக்க பாக்குறா. இல்ல வைஷாலி, இவளை தோக்கடிக்கிறதுக்கு நீ சரியான திட்டங்களை தான் தீட்டிட்டு இருக்க. ஆனா அதுக்காக உங்ககிட்ட ஒரே ஒரு துருப்பு சீட்டு மட்டும்தான் இருக்கு. அதை வச்சுக்கிட்டு உன்னால எதுவும் பண்ணவே முடியாது. உன்கிட்ட 3 துருப்பு சீட்டுகளும் இருந்தாதான் உன்னால இந்த ஆட்டத்தை நடத்தும் போது ஃபுல் கான்ஃபிடென்ட்டா இருக்க முடியும். அப்பதான் உன்னால இந்த விளையாட்டுலயும் ஜெயிக்க முடியும். இந்த ஆட்டத்துல நீ ஜெயிக்கிறதுக்கு 2வது துருப்பு சீட்டை கொடுக்க போறது ரிஷி. அது யார் அமர் உங்களுக்கு ஃப்ரெண்டு? ஒரு கல்யாணம் ஆன ஆளை போய் தனியா பர்த்டேக்கு கூப்பிடுறாரு. நித்யா ஆஃபீஸில் புதுசாக சேர்ந்துருக்காரு. ஆஃபீஸில் இருக்கிற அத்தனை ஸ்டாஃப்ஸையும் பார்ட்டிக்கு கூப்பிட்டுருக்காரு. உங்களுக்கே இப்படி வேர்த்து கொட்டுது? வேர்க்குதா? எங்க வேர்த்து கொட்டுது? நித்யா பாருங்க, பயங்கரமா வேர்த்து கொட்டுது. அமர், ஏன் டென்ஷனா இருக்கீங்க? நிஜமாவே நீங்க ஏதாவது ஒரு பொண்ணோட டேட்டுக்கு போனீங்களா?